ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு நாளுங்க. நாளை நாள் ஜனவரியுடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் 9வது மாதமான மார்கழியுடைய கடைசி நாள் 29ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். நாளைய திங்கக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கக்கிழமை. ஆக்சுவலி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி திங்கக்கிழமை போகி பண்டிகை என்று சொல்லப்படும். அதாவது பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் போகி பண்டிகை என்று சொல்லப்படும். இந்த நாளைய போகி பண்டிகை என்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ லைவாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த போகி பண்டிகை என்று செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கும். அந்த வகையில் 9வதாக வரக்கூடிய இந்த 9வது மார்கழி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண டே 1லேருந்து டே நாளை நாள் வரைக்குமே தெய்வீக வழிபாடுகள் செய்யப்படும். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் நாள்லாம் அது ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதில் கடைசியாக வரக்கூடிய நாள் போகி என்று அழைக்கப்படுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாளைய போகி அன்னைக்கு பௌர்ணமியும் வருது. அதாவது போகி பண்டிகையான நாளை நாள் மார்கழியுடைய பௌர்ணமியும் வருது. ஸோ அதனால் இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இது ஒரு பிரம்மாண்டமான நாள் என்று சொல்லலாம். இந்த பிரம்மாண்டமான நாளில் நாளை நாள் உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு மறக்காமல் அதை செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, அது என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி போகி என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற பழமொழி தான் நம்ம பெரியவங்க சொல்வது நம்ம நினைவிற்கு முதல்ல வரும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகளாய் எல்லாம் எரிப்பது மட்டுமே போகி நாளை நாள் கிடையாது. முந்தைய காலங்களில் வீட்டிற்கு வெள்ளை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற பழைய பொருட்களை வெளியே போடுவாங்க. உடைந்த மரம், அப்புறம் நெய்ந்து போன துணிமணிகள், கிழிந்த பாய், தலையணை, துடைகள், அதாவது துடைப்போம், குடைகள், இந்த மாதிரியான வீணான பொருட்கள் எல்லாம் போட்டு அதை எரிப்பாங்க. இது போகி அன்னைக்கு முந்தைய காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்தது. ஆடியில் தேடி விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்து விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த சூரிய பகவானுக்கு பொங்கல் படைத்து வழிபடுவது இந்த நாட்களுடைய சிறப்பு அம்சமாக இருந்து வருது. அதில் போகி பண்டிகையுடைய ஆன்மீக அர்த்தம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2025 ஆண்டின் போகி பண்டிகை பொழுது நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது, நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மார்கழி மாதத்தில் கடைசி நாளான போகி பண்டிகைக்கு முந்தைய நாளே, அதாவது இன்றைய நாளே வீடு முழுவதும் தூசுகள் இல்லாமல் சுத்தமாக துடைத்து சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளே வீடு வாசல் சுத்தம் செய்கிறதை எல்லாமே செய்திடணும். மறுநாள் நாளை நாள் போகி பண்டிகையின் பொழுது தேவையற்ற பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட விஷயங்கள் எல்லாம் எரித்து சிறப்பாக நாம் மனதார புத்துணர்ச்சியோடு நாளை நாளை கொண்டாடணும். இப்படி சுத்தம் செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளும் அகலும், நம்ம மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகளும் அகன்று விடும். ஆனால் நாளை நாள் நம்ம வீட்டில் தேவையில்லாத குப்பைகள் என்றால் அது பிளாஸ்டிக் பொருட்களாக தான் பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பது உங்களுக்கு நல்லதல்ல, இந்த நாட்டுக்கும் நல்லதல்ல. காற்று மாசு என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க.
காற்று மாசு என்பது மிகப்பெரும் பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து வருது. எனவே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காற்று மாசுவை தடுக்க தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்களை குப்பையில் போட்டு விடுங்க, எரிக்க வேண்டாம். அதற்கு பதிலாக காற்று மாசுவை தடுக்கக்கூடிய வகையிலான பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதனை மட்டும் தனியாக எடுத்து வைத்து நாளைய போகி பண்டிகையின் பொழுது எரித்து சிறு பறை அடித்து பொங்கல் பண்டிகையை வரவேறுங்க. அதாவது தனியாக அந்த சில குப்பைகளை காற்று மாசுபடாத மாதிரி இருக்கிறத எடுத்து வைத்து அதை போகி பண்டிகையின் பொழுது அதனை எரித்து நம்ம பொங்கல் பண்டிகையை வரவேற்கணும். அதே போல் போகம் என்றால் இன்பம், மகிழ்ச்சி என்கின்றது இந்த போகத்துக்கு அர்த்தம். போகம் என்கின்ற சொல்லுக்கு அதிபதியாக விளங்குவர் இந்திர பகவான். விவசாயிகளுக்கு மழையை பொழிவோ இந்திர பகவானை சிறப்பிக்கக்கூடிய விழாவாக போகி பண்டிகை நாளை நாள் இருக்கு. ஸோ மழை பொழிவதால் மட்டுமே விவசாய செழிக்கு என்கின்ற கர்வம் கொண்ட இந்திரனுடைய ஆணவத்தை அடக்க கோகுலகிருஷ்ணன் இந்திர வழிபாட்டை தடை செய்து கோவர்த்தன மலைக்கு வழிபாடுகள் செய்ய மக்களை திசை திருப்பினார். இதனால் கோபமுற்ற இந்திரன் தொடர்ந்து 7 நாட்கள் விடாது பெருமழை பொழிய செய்து மக்களை துன்புறுத்தினான். மக்களை காக்க கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை குடையாக ஒற்றை விரலால் உயர்த்தி பிடித்து இந்திரனுடைய கர்வத்தை அடக்கினார். ஆணவத்தை துறந்த இந்திரன் கிருஷ்ணரை பணியவே கிருஷ்ணர் போகி பண்டிகை என்று இந்திர விழாவாக கொண்டாட வரமளித்தார். இந்திரன் மட்டுமல்லாது சுக்கிர பகவானு யோகத்திற்கு அதிபதியாக விளங்குறாரு. சுகபோக வாழ்க்கை பெற சுக்கிர அருள் நமக்கு தேவை. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பொழுது அவன் பணக்காரனாக இருப்பான். தேவையற்ற வீணான கழிந்த முதிய பழைய ஆகிய சொற்களுக்கு காரகத்துவம் பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானு நாளை நாள் நாம் கோபப்படாமல் பார்த்துக்கணும். தீயனவற்றை எரித்து உழைப்பின் பலனாக நல்லனவற்றை தரித்து சனி பகவான் அருளை பெற்றுக்கொண்டு விடியக்கூடிய விடியல் புதுப்பொழிவோடு புதிய பொருட்களோடு புதிய இல்லம் புதிய வண்டி வாகனம் என்று புத்தாடைகள் தரித்து புதிய பானையில் இனிப்பான சர்க்கரை பொங்கல் படைத்து சுக்கிர பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு இருண்டு போன உங்களுடைய பழைய பொருட்கள் மற்றும் பழைய பிரச்சனைகளை தூக்கி எரித்து விட்டு வெளிச்சத்தை நோக்கிய புதிய சூரியன் வழிபாடு போகி அன்னைக்கு நாளை நாள் இது பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையின் தர்மீக காரணங்களாக இதுவே சொல்லப்படுது. இவ்வழியே போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவோம், அனைவரோடு இணைந்து மகிழ்வும் நாளை நாள் இருக்கு. அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போகி பண்டிகை அன்னைக்கு இது மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் போகி அன்னைக்கு வாங்க வேண்டிய 5 மங்களகரமான பொருட்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. எதற்காக நான் இதை வாங்க சொல்கிறேன்னா, இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 பொருட்கள் வாங்க வேண்டும். அது என்ன 5 பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, அப்புறம் கல்கண்டு, மஞ்சள் கிழங்கு, நெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூ. இந்த 5 பொருட்கள் தான் நாளை நாள் நாம் வாங்க வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு, கல்கண்டு, மஞ்சள் கிழங்கு, நெய், இந்த பொருட்கள் தான் நாளை நாள் வாங்கணும். இந்த பொருட்கள்லாம் வாங்கி நாளை நாள் நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் இந்த கிழங்கு சொல்கிறல்ல, அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பொங்கல் வைக்க அதெல்லாம் நாம் பயன்படுத்தலாம். இந்த 5 பொருட்களில் நாளை நாள் உங்களால் வாங்க முடியாது எது என்றாலும் இதிலிருந்து ஏதாவது ஒரு பொருளையாவது பணம் கொடுத்து நாளை நாள் போகியில் வாங்குங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக நான் சொன்னதை எல்லாமே நாளை நாள் போகியில் ஃபாலோ பண்ணுங்கள். தை திருநாளை வரவேறுங்க. அனைவருக்கும் அட்வான்ஸ் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் என்னெல்லாம் பொருட்கள் வாங்கணும், போகி பண்டிகையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க ஸ்டே டியூனாக வெயிட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ போட்டுருவேன். நாளை நாள் என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் சமைச்சு வழிபாடு செய்து பலன் பெருக்க
அதுவும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால் அதை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டோட புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.